அற்புதமான நாட்கள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக நீங்கள் எடுத்த காரியமெல்லாம் ஜெயம் ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். புது உத்தியோகமோ புது தொழிலோ தொடங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு டப்புன்று கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. குரு பலமே இல்லை என்றாலும் சுபகாரியத்தில் ஒரு குறையும் இருக்காது. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். அலர்ஜி, விட்டமின் டி டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி, ஸ்கின் அலர்ஜி, பிரீத்திங்கில் தொந்தரவு இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் மருந்து மாத்திரைகளை தவறவிட்டு, மருத்துவர் கொடுக்கறதை தவறவிட்டு, மருந்து கடைக்காரர்களோ அல்லது டிவியில் சொல்லக்கூடியவர்களோ நம்பி பண்ணீர்கள் என்றால் பெரிய கலைபரமாகிவிடும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிக கவனத்துடன் பார்த்து கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பு. கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வியாழக்கிழமை தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக முக்கியம். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பயணங்களில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதிக கவனத்துடன் இருப்பது மிக மிக முக்கியம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய மாற்றங்கள் மிகப்பெரிய பிரமிப்பையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். பதிவு உயர்வு தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும். சொல்லாத ஒரு கஷ்டங்கள் தீரக்கூடிய அற்புதமான வாரம்.